ஹலோ குட்டீஸ். நான் உங்க துர்கா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப அழகான கதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சில கதைகள் நம்மளை சிரிக்க வைக்கும், சில கதைகள் நம்மளை சிந்திக்க வைக்கும். ஆனா இந்த கதை ரெண்டையும் செய்யும் ஒரு மாயம். அருணும் அவன் செல்ல நாய் பிரவுனியும் சேர்ந்து நமக்கு சொல்ல வர இந்த இனிய கதையை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம். அங்க வாழ்ந்தவன் தான் அருண். சுறுசுறுப்பான பையன். அருணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விளையாட்டு கால்பந்து. அவன் தினமும் கிரண், சூர்யா, மீனான்ற நண்பர்களோட சேர்ந்து ஒரு பெரிய காலி நிலத்துல ஓடி ஆடி விளையாடுவான். அவர்களோட சேர்ந்து ஓடி ஆடி விளையாடும் இன்னொரு குட்டி தோழன் தான் பிரவுனி. ஒரு நாள் மதியம் வெயில் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. ஆனா குழந்தைகளோட உற்சாகமும் ஆட்டமும் குறையவே இல்லை. சில நேரம் கழிச்சு அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. நிழலை தேடி பார்த்தாங்க. ஆனா அந்த நிலத்துல ஒரு மரம் கூட இல்ல. வெயில நின்னு மூச்சு விட முடியாம அவங்க விளையாட்டை நிறுத்திட்டு வீடு திரும்ப வேண்டிய நிலை வந்துருச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு அருணோட மனசு ஃபுல்லா அந்த நிலத்திலேயே தான் இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. உடனே பிரௌனிய பார்த்து சிரிச்சான். பிரௌனி, நாம ஏன் மரம் நடக்கூடாது அப்படின்னு சொன்னான். பிரௌனியும் மகிழ்ச்சியோட வாலாட்டுச்சு. அதே நாள் சாயங்காலமே அருண் ஒரு சின்ன மரக்கன்று கொண்டு வந்து அந்த நிலத்துல நட்டு வச்சான். பிரௌனி அருகில நின்று மண்ணு தோன்றதுக்கெல்லாம் உதவியா இருந்தது. அருண் அடுத்த வாரமும் கால்பந்து விளையாட போகும்போது ஒரு சின்ன மரக்கன்று எடுத்துட்டு போய் நட்டு வச்சான். பிரௌனிய பார்த்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இது மாதிரி ஒவ்வொரு மரம் நடுவோன்னு சொன்னான். பிரௌனியும் மகிழ்ச்சியோட சம்மதம் சொல்லும் விதமா அவனை பார்த்து குறைச்சது. அருணோட நண்பர்கள் அருணோட செயலை பார்த்து கேலி செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சின்ன செடிதான் நமக்கு நிழல் தரப்போகுதான்னு கிண்டலும் பண்ணாங்க. அருண் அந்த கிண்டலுக்கும் கேலிக்கும் எந்த ஒரு பதிலும் சொல்லாம சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு வாரமும் புது புது மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டே இருந்தான். அப்படித்தான் ஒரு நாள் குழந்தைக கால்பந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது கால்பந்து தவறி போய் ஒரு மரக்கன்று மேல போய் விழுந்துருச்சு. அந்த கன்றும் சின்னதா சேதமாயிடுச்சு. நண்பர்கள் அதுக்கும் சிரிச்சாங்க. பாரு, உன் கன்று உடஞ்சே போச்சுன்னு. ஆனா அருண் கவலைப்படல. மெதுவா அந்த கன்றை நேரா நிறுத்தி மண்ணை சரி செஞ்சுட்டு தண்ணி ஊத்தினான். அது மீண்டும் வளரும்னு நம்பிக்கையோட சொன்னான். கொஞ்ச வருஷத்துலே அந்த காலி இடம் பசுமை நிறைந்த சோலையா மாறிச்சு. சில கன்றுகள் சின்ன சின்ன செடிகளாகவும் சில கன்றுகள் பெரிய பெரிய மரங்களாகவும் மாறி வண்ண வண்ண பூக்கள்னு அந்த நிலத்துக்கே புதிய உயிர் வந்து. மரங்கள் வளர்ந்ததும் அவங்களுக்கு புது புது நண்பர்கள் கிடைச்சாங்க. பறவைகள், பட்டாம்பூச்சிகள், தேனீக்கள், தவளைகள்னு அந்த நிலத்துல எல்லோரும் பாதுகாப்பா இருந்தாங்க. ஒரு நாள் கிராமத்துல ஒரு பெரிய கால்பந்து போட்டி அந்த நிலத்துல நடந்தது. கிராம மக்கள் எல்லாரும் கூடியிருந்தாங்க. போட்டி ஆரம்பிக்கிற நேரமும் வந்துச்சு. வானம் திடீர்னு கருமையா மாறி மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் பாதுகாப்பை தேடி எங்க போனாங்க தெரியுமா? அருணும் பிரௌனியும் நட்டு வச்ச மரத்துக்கு கீழே தான். அந்த மரங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பை கொடுத்துச்சு. மழை நின்னதுக்கு அப்புறம் அருணின் நண்பர்கள் அருணை பார்த்து இப்போ என்ன சொன்னாங்க? அருண், நீ நட்டது கன்றுகள் மட்டுமல்ல, நம்பிக்கையும் தான். ஒரு விதை வளர்ந்தா ஒரு மரம் தான். ஆனா பல விதைகள் சேர்ந்தா அது பெரிய காடாகும். செய்யற சின்ன சின்ன முயற்சிகள் ஒரு நாள் யாரோ ஒருவருக்கு பெரிய உதவியா மாறும். ஓகே குட்டீஸ், சிறு துளி பெருவெள்ளம். சின்ன சின்ன முயற்சிகள் செஞ்சா பெரிய மாற்றத்தையே உருவாக்க முடியும். இந்த கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல நீதி கதைகளை கேட்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருண் கன்றுகளை நட்டு வைக்கிறதுக்கு அவனுக்கு யார் உதவி செஞ்சது? சரியான பதில கமெண்ட் பண்ணுங்க. உங்க பதில்களை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், பாய் பாய். அடுத்த கதையில சந்திப்போம்.